பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. சோஃபி, என்னப்பா இது? எதுக்கு அர்ஜென்டா என்ன இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ்க்கு வர சொன்னேன்? மோனி, ரீசன் இல்லாம நான் உன்னை வர சொல்ல மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அப்கோர்ஸ் ரீசன் இருக்கு. ஐயோ அதான் சோஃபி, என்ன ரீசன்? சீக்கிரம் சொல்லுப்பா, போய் லாகின் வேற பண்ணணும். மோனி, நான் இதுக்கு மேல டிலே பண்ணாம வெற்றி கிட்ட இன்னைக்கே லவ் சொல்லலான்னு இருக்கேன். வாட்? ஹே சோஃபி, என்னப்பா சொல்ற? என்ன திடீர்னு? வேற என்ன மோனி பண்ண சொல்ற? நான் கூட கவினும் அந்த மகாவும் லவ் பண்றாங்க, அதனால ஏன் ரூட் கிளியர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த மகா தெளிவா சொல்லிட்டா கவின் மேல விருப்பம் இல்லைன்னு. அதோட மகாவும் வெற்றியும் நடந்துக்கிறத பார்த்தாவே எனக்கு தெரியுது ரெண்டு பேருக்குள்ளார ஏதாச்சும் ஒன்று வந்துருமோன்னு. அந்த பயத்துலதான் மோனி மகா முந்திக்கிறதுக்குள்ளார நான் போய் வெற்றிக்கிட்ட என் மனசுல உள்ளதை சொல்ல போறேன். நீ சொல்றதும் சரிதான். பிகாஸ் வெற்றி மகாவும் நாளுக்கு நாள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே போறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளார காதல் கத்திரிக்கான்னு எதுவும் வரதுக்கு முன்னாடி நீ சொல்றது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஆமா, இன்னைக்கேவா சொல்ல போறேன்? ஆமா மோனி, இன்னைக்கே தான் சொல்ல போறேன். நான் டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கே வெற்றிக்கிட்ட என் மனசுல உள்ள எல்லாத்தையும் சொல்லலான்னு. சூப்பர் சோஃபி, அண்ட் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா வெற்றி உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு ரீசன் கூட கிடையாது. ஏன்னா அழகு, அறிவு அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலயுமே நீ ரொம்ப ஹை. அதனால அவரு கண்டிப்பா உன்னை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாரு. யூ டோன்ட் வரி மோனி. அது எனக்கே தெரியும். சின்ன மாதிரி ஒரு அழகான வெல் செட்டில்டான ஒரு பொண்ணு போய் ப்ரப்போஸ் பண்ணினா எந்த பையன் தான் வேண்டான்னு சொல்லுவான்? அதுவும் வெற்றி முன்னாடிலாம் என் கூட பேசவே மாட்டாரு. இப்போலாம் ரொம்ப நல்லாவே பேசுறாரு. ஸோ நான் இந்த டைம்ல போய் ப்ரப்போஸ் பண்ணினா அது கரெக்டா இருக்கும் மோனி. அதான் இன்னைக்கு என் மனசுல உள்ளதை வெற்றி கிட்ட சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் சரிதான். ஆமா, எப்ப சொல்ல போற? இப்பவே தான். வாட்? இப்பவே வா? ஆமா, இப்பவே தான். எனிஹவ் ஆல் தி பெஸ்ட் மோனி. சரி ஓகே, நான் போய் கேபின்ல போயிட்டு என் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் வெற்றி வந்துட்டாரான்னு பார்த்துட்டு நான் போய் அவரை பார்த்து பேசிட்டு வரேன். ஓகே? ஓகே சோஃபி. என்ன இது, வெற்றி கேபின்ல இருப்பான்னு பார்த்தா அவரை ஆளையே காணும். அந்த ராக்கி வரான், அவன் கிட்ட கேட்கலாம். இந்த கலர் குருவி வெற்றி கேபின்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை வெற்றியை தேடி வந்திருப்பாளோ? என்னன்னு ஒண்ணும் புரியலையே. ராக்கி, இங்க வா. கூப்பிடுறது கூட எவ்வளவு திமிரா கூப்பிடுறா பாரு. அது சரி, அழகா இருந்தா திமிரு கூடவே இருக்கும் போல இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. கடவுளே. ஏய், என்ன எதுக்கு கூப்பிட்ட? நீ என்ன என்கிட்ட இப்படி பேசுற? நீ மட்டும் என்கிட்ட என்ன ரொம்ப மரியாதையாவா பேசுன? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். புரிஞ்சதா? ஓ காட், இங்க பாரு, தேவையில்லாம உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா டைம் இல்ல. ஆமா, வேர் இஸ் வெற்றி? எதுக்கு வெற்றியை கேக்குறா? இவளுக்கு வேற வேலையே இருக்காதா? பொழுதனைக்கும் வெற்றியை பாத்துக்கிட்டே இருக்கிறதா இவளுக்கு வேலையா இருக்குமோ? உன்கிட்ட தான் கேக்குறேன், வெற்றி எங்கன்னு. இல்ல, எனக்கு புரியல. நீ என்கிட்ட ஹெல்ப் தானே கேட்க வந்த. அதை உனக்கு ரெக்வஸ்டாவே கேட்க தெரியாதா? எப்ப பார்த்தாலும் இப்படி திமிர்த்தனமா தான் கேட்க தெரியுமா? இங்க பாரு, ரெக்வஸ்டா கேளு, நான் பதில் சொல்றேன். இந்த மாதிரி திமிர்த்தனமா கேட்டேன்னு வச்சுக்கேன், என்னால பதில் சொல்ல முடியாது. வேற காலம் புரியாம. ராக்கி சார், வெற்றி எங்கன்னு கேட்டேன் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் சொல்லுங்களேன், போதுமா? இதத்தான் எதிர்பார்த்தேன். இப்படி கேட்டா நான் தாராளமா பதில் சொல்ல போறேன். ஆமா, என்ன கேட்டா வெற்றி எங்க தானே? சாரி சோஃபி, வெற்றி எங்கன்னு எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு சொல்றதுக்காக எதுக்காக என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுனா? தெரியலனா தெரியலன்னு தானே சொல்ல முடியும். அப்புறம் நான் தெரியும் நான் சொல்ல முடியும். உங்ககிட்ட எல்லாம் வந்து பேசணும்னா என்ன சொல்லணும்? நீ என்ன சொல்றது? வெற்றியே வராரு, நான் அவர்கிட்டயே பார்த்து பேசிக்கிறேன். இரு, இப்ப என்ன சொன்ன? வெற்றி கிட்ட பேச போறியா? ஆமா, என்ன பேச போற? வெற்றி கிட்ட நான் என்ன வேணாலும் பேசுவேன். அத போன்கிட்ட சொல்லணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. வந்துட்டான் பெரிய இவ மாதிரி. வழி விடு. ஏதோ ஒண்ணு தப்பா படுதே. சீஃபை எதுக்கு வெற்றி கிட்ட பேச போறா? இவ்வளவு நாள் வெற்றி கிட்ட தனியா பேசணும்லாம் அவ சொன்னதே கிடையாது. ஆனா இன்னைக்கு சொல்றானா சம்திங் ராங். குட் மார்னிங் டோமரே. ஆமா, என்ன இது காலையில ரொம்ப பலத்த யோசனையில இருக்க மாதிரி தெரியுது? இல்லடி, இந்த கலர் குருவி. ஐயோ ராக்கி, நான் காலையில நல்ல மூட்ல வந்தேன். அவளை பத்தி பேசி என் மூட ஸ்பாயில் பண்ணாத ப்ளீஸ். ஐயோ, நான் சொல்றது ஒரு நிமிஷம் முழுசா கேக்குறியாடி? அந்த கலர் குருவி வந்து வெற்றி எங்க அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொன்னாடி. சின்ன ராக்கி, என்ன சொல்ற நீ? கலர் குருவி வெற்றி கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாளா? ஆமாண்டி, அப்படிதான் அவ சொன்னா. அதோட வெற்றியை ரொம்ப ஆர்வமா வேற தேடிட்டு இருந்தா. இப்ப கூட வெற்றியை பார்க்க தான் போயிருக்கா. ஆனா என்ன பேச போறா என்னன்னு எதுவும் தெரியல. அப்படின்னு அவகிட்ட கேட்டேன், எதுக்கு வெற்றியை தேடுற, என்ன பேச போறேன்னு. அவ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. சின்ன ராக்கி எப்படி சொல்றான்?
அவன் நான் இருக்கும்போது வெற்றி கிட்ட பேசினாவே எனக்கு ஒரு மாதிரி அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அவன் வேற தனியா வெற்றி கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்கானா? என்னவா இருக்கும்? எதுவுமே புரியலையே. மகா மகா என்னாச்சு? என்ன யோசிக்கிற? இல்லடா, அவன் எதுக்காக வெற்றி கிட்ட பேசணும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை ப்ராஜெக்ட் சம்பந்தமா அந்த மாதிரி ஏதாச்சும்? வாய்ப்பே இல்லை. அவ ப்ராஜெக்ட் சம்பந்தமாலாம் வெட்டிக்கிட்ட பேச போகல. எனக்கு என்னமோ வேறன்னு தான் தோணுது. வேறனா? புரியலையே. வேறனா இதுல யோசிக்க என்னடி இருக்கு? ஏற்கனவே தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே, இந்த கலர் குருவிக்கு வெற்றி மேல ஒரு கண் இருக்குன்னு. யாருக்கு தெரியும், ஒருவேளை வெற்றி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போனாலும் போயிருப்பா. வாட்? ஸ்டாப் இட் ராக்கி, சும்மா லூஸ் மாதிரி பேசாத. மகா, இப்போ இதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுறா? இல்லடா, அது அவ எதுக்கு பேச போயிருக்கானே தெரியாம நீ பாட்டுக்கு சும்மா ப்ரப்போஸ் பண்ணதான் போயிருக்கான்னு சொன்னியா? அதான் என்ன எதுன்னு தெரியாம இப்படி சொல்லக்கூடாதுல, அதான். கங்கா ஒரு நிமிஷம் சந்திரமுகியா மாறினதை என் கண்ணால பார்த்தேன். எப்படி சமாளிக்கிறா பாரு. கடவுளே, என்னைக்குதான் இதுங்க ரெண்டும் மனசுல உள்ள லவ்வ சொல்ல போதுங்கன்னே தெரியல. மகா ரிலாக்ஸ், ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு, அதான் சொன்னேன். என்ன ராக்கி எப்படி சொல்றான்? ஒருவேளை இந்த கலர் குருவி வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணதான் அவரை தேடி இருப்பாளோ? சச்சா, அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை ராக்கி சொல்ற மாதிரி அது உண்மையா இருந்துச்சுன்னா, இல்ல உண்மையா இருக்கக்கூடாது. ஆனா நான் எதுக்கு இப்படி யோசிக்கிறேன்? அது உண்மையா இருந்தா எனக்கு என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன? ஐயோ மகா, உனக்கு என்னடியாச்சு? வெற்றின்னு வரும்போது நீ ஏன் டோட்டலா வேற மாதிரி மாறுற? மகா மகா என்னடா? இல்ல ஏதோ யோசிச்ச மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. அது வந்து நான் ஹெச்ஆர் டீம் வரைக்கும் கொஞ்சம் போகணும்டா, நான் போயிட்டு வந்துடுறேன். வாட்? ஹெச்ஆர் டீம் வரைக்குமா? எதுக்கு? அது சும்மா தான்டா. ரெக்குயர்மெண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கதான். தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி கேட்டா வேகன்சி ஏதாச்சும் இருக்கான்னு, அதான் அதை பத்தி விசாரிக்கலான்னு. ஓ அப்படியா, சரி சரி. என்ன இது? வெற்றியும் காணும், அந்த கலர் குருவியும் காணும். ஆனா அந்த கலர் குருவி வெற்றியை பார்த்து ஏதோ பேசுன்னு சொன்னதா தானே ராக்கி சொன்னா. ரெண்டு பேருமே காணும். ஒருவேளை கேஃபடேரியா போயிருப்பாங்களோ? ஆமா, ராக்கி சொன்ன மாதிரி அந்த கலர் குருவி வெற்றி கிட்ட தான் ஏதோ பேசுறதுக்காக நிக்கிறா. ஆனா என்ன பேச போறா? கடவுளே, அவ வெற்றிக்கு ப்ரப்போஸ் மட்டும் பண்ணிடக்கூடாது. சோஃபி என்னங்க இது? ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா நீங்க அமைதியாவே நிக்கிறீங்க. என்ன பேசணும்? வெற்றி, உங்ககிட்ட பேசணும் தான் வந்தேன். அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்தோன்னே பேச வந்த எல்லாமே மறந்துட்டு. வாட்? மறந்துருச்சா? சரி ஓகேங்க, எப்போ ஞாபகம் வருதோ அப்ப சொல்லுங்க. சரி ஓகே, நான் போறேன். என்ன சோஃபி? இல்ல வெற்றி, ரொம்ப நாளாவே உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அதை தான் இன்னைக்கு சொல்ல போறேன். ரொம்ப நாளா சொல்லணும்னு இருந்தாளா? அப்படி என்ன விஷயம்? வாட் சோஃபி, என்ன சொல்றீங்க? ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லணும்னு இருந்தீங்களா? என்ன விஷயம்? அது வெற்றி, ஐ திங்க் ஐ அம் இன் லவ் வித் யூ. சோ will you marry me? என்ன இது? ராக்கி சொன்ன மாதிரி இவ வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா. ஒருவேளை வெற்றி அவ ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிப்பாரோ? ஆனா என் மனசே இவ்ளோ வலிக்குது. வாட்? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? வெற்றி, நான் உங்களை விரும்புறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றேன். எனக்கு உங்களை முதல் தடவை பார்த்தனும், அன்னைக்கே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு வெற்றி. அண்ட் இப்போலாம் கூட நம்ம ரெண்டு பேரும் நல்லா தான் பேசுறோம். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கும் என்ன பிடிக்கும், அப்படிதானே வெற்றி? ஏனோ வெற்றி, நீங்க சைலண்டா இருக்கிறது எனக்கு தெரியுது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. ஏன்னா கொஞ்ச நாளாவே நீங்க என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுறீங்க, அதை வச்சு எனக்கு தெரியும் வெற்றி. அதனாலதான் இன்னைக்கு என் மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்லிடலாமேன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்க வாயிலேருந்து அந்த வார்த்தையை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு வெற்றி. ஸோ ஐ லவ் யூ வெற்றி. ப்ளீஸ் நீங்களும் பதிலுக்கு சொல்லுங்க. என்னமோ சொல்றா. அப்போ வெற்றிக்கு இவ்வளவு பிடிக்குமா? அப்போ வெற்றி இவளோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்க போறாரா? இல்ல, இதுக்கு மேல இங்க நின்னா அது சரியா வராது. நம்ம போயிடலாம் இங்கேருந்து. சோஃபியா, வெயிட். நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போனா என்னங்க அர்த்தம்? நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க. வெற்றி, அதைத்தான் நானும் சொல்றேன், நீங்களும் பதிலுக்கு சொல்லுங்கன்னு. எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு வெல் செட்டிலான பொண்ணு. ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் வெல் செட்டிலா ஆயிடுவீங்க வெற்றி. இதை விட லைஃபுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பா நீங்க என் லவ்வை ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு ரீசனுமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வெற்றி. காப்பி சோஃபி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேளுங்க. உங்ககிட்ட நல்லா பேசுறதுனாலயோ பழகுறதுனாலயோ உங்களை நான் விரும்புகிறேன், என் மனசில் நீங்கள் இருக்கீங்கன்னு எந்த அர்த்தமும் கிடையாது. அண்ட் அந்த எண்ணத்தில் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பழகவும் இல்லை. என்ன வெற்றி இப்படி சொல்றாரு? எனக்கு எதுவுமே புரியல, குழப்பமா இருக்கு. வாட் வெற்றி, இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்க? என்ன பிடிக்கலங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நான் அழகா இல்லையா? என்கிட்ட சொத்து இல்லையா? அஃப்கோர்ஸ் நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என் ஃபேமிலி ஒரு வெல் செட்டிலான ஃபேமிலி. அண்ட் நான் ரொம்பவே அழகா இருக்கேன். இதை விட வேற என்ன குவாலிஃபிகேஷன்
எக்ஸ்பிளனேஷன் வேணும் வெற்றி. ஐயோ போதுங்க, நிறுத்துறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது பணத்தை பார்த்தோ இல்ல அழகை பார்த்தோ வரதில்ல, அது மனசை பார்த்து வர்றது. ஒரு பொண்ணை பார்த்த உடனே இவ தான் நமக்குன்னு நம்ம உள் மனசு சொல்லும், அதுக்கு பேர் தான் காதல். வெற்றி, வாட் டு யூ மீன்? இங்க பாருங்க சோஃபியா, இதில் சுத்தி வளைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நான் டைரக்டாவே சொல்றேன், என் மனசுல நீங்க இல்ல. நீங்கன்னு இல்ல, வேற எந்த பொண்ணும் என் மனசுல வர முடியாது. ஏன்னா என் மனசுல ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா. உங்க மனசுல ஒரு பொண்ணு இருக்காளா? என்ன வெட்டி, என்ன ரிஜெக்ட் பண்றதுக்கு தேவையில்லாத ஒரு ரீசன் சொல்றீங்களா? இங்க பாருங்க சோஃபி, உங்ககிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கா, அண்ட் அவ மட்டும்தான் என் மனசுல எப்பவுமே இருப்பா. இந்த வெற்றியோட லைஃப்ல காதலோ கல்யாணமோ அது ஒரு பொண்ணு கூட தான். அந்த பொண்ணு யாருன்னு நான் ஏற்கனவே டிசைட் பண்ணியாச்சு சோஃபி. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஸோ என்னோட விருப்பம் என்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதை பற்றி நமக்குள்ள பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இது ரிலேட்டடா இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசாதீங்க சோஃபி ப்ளீஸ். வெட்டி, ஒன் செகண்ட். அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? போயினா தாராளமா. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் இது இல்லை. பிகாஸ் நான் இன்னும் அந்த பொண்ணுக்கிட்டே லவ் சொல்லலை. வேணும்னா ஒரு க்ளூ கொடுக்குறேன். அவள் நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறான். எனக்கு இதுக்காக இவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியல. வெட்டி ஏதோ ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுறதா சொன்னார். ஆனால் எனக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த பொண்ணு யாரை வேணா இருக்கலாம். ஆனால் என்னமோ தெரியல, என் மனசு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இதுக்கப்புறம் இங்கே நிற்கணும்னு அவசியமே இல்லை. சரி ஓகேங்க, உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வழியை விட்டீங்கன்னா நான் கிளம்புவேன். ஓ ஷிட், இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சணும், அதுவே நடந்துருச்சு. எனக்கு நல்லா தெரியும் வெட்டி, நீங்கள் யாரை மீன் பண்ணுறீங்கன்னு. நீங்கள் மகாவை தான் மீன் பண்ணுறீங்க. ஐயோ, இது நடக்கக்கூடாதுன்னா அவர்கிட்ட நான் ஏர்லியராக வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தால் அவர் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரு. அப்போ நான் கெஸ் பண்ணினது சரிதானா? இந்த மகா மூஞ்சி போகும்போது ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன வரும்போது பல்ல காட்டிக்கிட்டு இவ்வளோ பிரகாசமாக வரா. அப்படி என்ன நடந்திருக்கும்? ஹெச்ஆர் டீமுக்கு தானே போகிறேன்னு சொல்லிட்டு போனா. மகா, என்ன இது இப்போ எதுக்கு நீ க்ளோஸ்அப் கிளம்புற மாதிரி ஈன்னு பல்ல காட்டிகிட்டே இருக்கேன்? ஆமாம், போகும்போது முகம்லாம் வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ என்ன ரொம்ப பிரகாசமாக இருக்கு. ஹெச்ஆர் டீமுக்கு தானே போனேன். ஆமாண்டா, நான் எதை நினச்சி போனனோ அது நடந்துருச்சு. எதுக்கு நான் பயந்தனோ அது நடக்கலை. அதான். ஹே, என்னடி பேசுற? எனக்கு தான் புரியலையா, இல்லை நீ புரியாத மாதிரி தான் பேசுறியா? அது நான் சரியாக தான் பேசுகிறேன். உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, நான் கேபினுக்கு போகிறேன். இவ பைத்தியமா இல்லை இவ கூட பேசுற நம்ம பைத்தியமா? ஐயோ கடவுளே, எதுவுமே புரியல. ஆனா இந்த கலர் குருவி எதுக்கு வெற்றி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போனா? என்னவா இருக்கும்? ஹாய்ராக்கி, என்னடா ஒரு யோசனையில இருக்க? என்னாச்சு? வெற்றி வந்துட்டாரு. வெற்றி கிட்ட கலர் குருவி என்ன பேசுறான்னு கேட்கலாமா? கேட்டா நல்லாவா இருக்கும்? ஐயோ கேட்கலன்னா என் தலையை வெடிச்சிருமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெற்றி. வெற்றி, நான் ஒன்று கேட்கட்டுமா? என்னடா சீக்கிரம் கேளு, டைம் ஆகுது. நான் என்ன லாகின் கூட பண்ணல. இல்லடா, அந்த கலர் குருவி அந்த சோஃபி இருக்கால, அவ உன்னை தேடிட்டே இருந்தா. அதான் அவ உன்னை பார்க்க வந்தாளா என்ன? ஆமாண்டா. ஓ, உன்னை பார்த்துட்டாளா? அவ எதுக்கு உன்னை தேடினா? ஏதோ உன்கிட்ட பேசணும்லாம் சொன்னா. ஆமா, என்ன பேசினா? அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான், அவன் என்ன லவ் பண்றாளாம், அதனால கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரப்போஸ் பண்ணான். என்ன ப்ரப்போஸ் பண்ணாளா? ஏய் ஆமாடா, அதுக்கு எதுக்குடா நீ இவ்வளோ ஷாக் ஆகுற? இல்ல மச்சான், என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த சம்பவம் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அது இன்னைக்கு நடக்கும்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லடா. சரி ஓகே, அவ ப்ரப்போஸ் பண்ணினா நீ என்ன சொன்ன? அது டேய், நீ யோசிக்கிறது பார்த்தா ஓகே சொல்லிட்டு போல இருக்கே. அப்படியா? சாச்சா, அப்படிலாம் இல்லடா, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓ ஆமா, ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னடா? சோஃபி நல்லா அழகா இருக்கா, நல்ல செட்டிலான பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்ல செட்டிலான லைஃப் கிடைக்கும். அப்புறம் ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்ன? என்ன நீ பைத்தியமாடா? அவளை மாதிரி லூசுத்தரமா பேசிட்டு இருக்க. டே, காதலுங்கிறது அழகை பார்த்தோ பணத்தை பார்த்தோ வராதுடா, அது மனசை பார்த்து வரும். அது மட்டும் இல்லை, என் லைஃப்ல காதலோ கல்யாணமோ அது ஒரு பொண்ணு கூட தான். வேற எந்த பொண்ணுக்கும் என் லைஃப்ல இடம் கிடையாது. அந்த ஒரு பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியும். இருந்தாலும் அதை வாயால சொல்லணும்டா, அதுக்காக தான் வெயிட் பண்றேன். டேய் என்னடா என்ன யோசிக்கிற? அது பொண்ணுல மச்சான். ஆமா, காதலோ கல்யாணமோ ஒரு பொண்ணு கூட தான் சொன்னியே. ஆமா, அந்த பொண்ணு யாரு?
அது அது வந்து இப்போ என்னால் அதை சொல்ல முடியாது, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். ஓகே? நீ சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும். என்னடா? இல்லை இல்லை மச்சான், சரி சரின்னு சொன்னேன். சரிடா. ஆமாம், மகா எங்க வந்துட்டாளா? அதானே பார்த்தேன், எங்கடா இன்னும் இந்த கேள்வி கேட்கலையேன்னு. வந்தா உன்னை நானே கேபின் இல்லைன்னொன்னே அவன் கேபினுக்கு போயிட்டா. இல்லை எனக்கு புரியல, அது எப்படி வந்தோடனே நீயும் கரெக்டாக அவளை தேடுற, அவளும் கரெக்டாக உன்னை தேடுறா. டேய் என்னடா லூசு தரமா யோசிச்சுட்டு இருக்கா? முதல்ல வழியை விடு, நான் போய் லாகின் பண்ணணும், நிறைய ஒர்க்லாம் பெண்டிங்ல இருக்கு. சரி சரி மச்சான், நீ போய் பாரு. ஹலோ, சொல்லுங்க மித்துக்குட்டி. அப்பா போன் எடுத்துட்டியா? நீ போன் அட்டன் பண்ணணும்னு நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணேன் தெரியுமா? ஏன் தெரியல, நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்பா எவ்வளோ மெசேஜஸ், எவ்வளோ வாய்ஸ் நோட், எவ்வளோ கால்ஸ். அப்புறம் நீ பத்திரமா போய் சேர்ந்துட்டே இல்லையான்னு தெரியல. அதான் நீ வேற ரொம்ப நேரமா கால் பண்ணவே இல்லையா, லைட்டா பயமா இருந்துச்சு. அதான். என்ன பயமா இருந்துச்சா? நான் என்ன குழந்தையாடி? அதெல்லாம் பத்திரமா மும்பை வந்து சேர்ந்துட்டேன். ஃப்ளைட்டை விட்டு இறங்கணுன்னே உனக்கு கால் பண்ணலடி, அப்புறம் கூப்பிடுறேன்னு. அப்புறம் என்ன? சொன்னதான், இருந்தாலும் சரியா பேசல, அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வச்சிட்டல. அதான். சரிங்க மேடம். என்ன மேடம் ரொம்ப மிஸ் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. பண்ணின மெசேஜஸ் அப்புறம் வாய்ஸ் நோட்டே தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஆமாமா, ஒன்றும் இல்லைன்னு நீங்க அனுப்பின மிஸ் யூ மெசேஜ்லேயே தெரிஞ்சது. அது அப்போ நீ என்ன மிஸ் பண்ணல அதானே? என்ன மேடம், உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் ஏர்போர்ட் போன அடுத்த செகண்டே உனக்கு கால் பண்ணேன். சரி சரி ஓகே, கேட்கணும்னு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னல. ஆமா, என்ன விஷயம்? ஆமாண்டி, முக்கியமான விஷயம்தான். ஆனா இதை நான் சொன்னாலும் கண்டிப்பா நீ நம்ப மாட்டேன். இருந்தாலும் என்னமோ தெரியல, உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. என்ன சொல்ற நீஹா? முதல்ல என்ன விஷயம் சொல்லு, எதுவுமே புரியல. மித்து, நான் ஏர்போர்ட் போனேன் இங்கேருந்து. அப்போ உனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு கீழே குனிஞ்சிட்டே வந்தேன். அப்போ ஒரு பொண்ணு என் மேல இடிச்சிட்டு போனாடி. என்ன இடிச்சிட்டு போனாளா? அம்மா, யாரவ? ஹலோ மேடம், இருங்க, நான் என்ன சொல்லியே முடிக்கல. அதோட ஒன்னும் வேணும்னு வந்து இடிக்கல, சரியா? தெரியாம இடிச்சிட்டு போயிட்டாடி. ஓ அப்படியா? சரி சரி, நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன். நினைப்பீங்க. மித்து, இடிச்சு போன பொண்ணு ஒரு சாயல்ல அப்படியே பொண்ணு மாதிரியே இருந்தாடி. என்ன மாதிரி இருந்தாளா? ஐயோ ஆமாண்டி, ஒன்ன மாதிரி இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா வருண் கிட்ட சொன்னேன். வருண் தான் இது உன்னோட பிரம்ம, நீ எப்பவுமே மித்ரா சிஸ்டர் பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு அப்படி தோணிருக்கு அப்படின்னு சொன்னான். ஆனா நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் அந்த பொண்ணு கிராஸ் ஆகும்போது ஒன்ன மாதிரி ஃபேஸ் கட் தாண்டி இருந்தது. அது சரி, உனக்கும் வைஷுக்கும் என்ன ஆச்சுனே தெரியல. வைஷு இப்படிதான் அன்னைக்கு யாரோ 2-3 பேரை பார்த்துட்டு அப்படியே ஒன்ன மாதிரி சாயல் இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள எனக்கு காட்டி ஆகணும்னு கங்கனை கட்டிட்டு திரியிறா. இப்போ நீ என்னடானா என்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்ற. எனக்கு புரியல உங்க 2 பேருக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு. வைஷு சொன்னது உண்மையா இல்லையான்னா எனக்கு தெரியாதுடி. ஆனா நான் பார்த்த பொண்ணு ஒரு சாயல்ல ஒன்ன மாதிரி தான் இருந்தாலே. ஆனா நான் மட்டும் போன் பார்க்காம இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு ஃபேஸை நல்லா பார்த்துருந்துருப்பேன். என்ன சார், என்ன சொன்னீங்க? ஃபோன் பார்க்கலனா அந்த பொண்ணு ஃபேஸ் நல்லா பார்த்துருந்துருப்பீங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடி. அது ஃபோன் பார்க்காம வந்திருந்தேன்னா ஃபேஸை தெளிவா பார்த்துருப்பேன்னு சொல்ல வந்தேன். ஓ ஹிட்லர். ஆனா வரணும் நான் சொல்றதே தான் நானும் சொல்லுவேன். ஆக்சுவலா நீ என்ன நிறைய மிஸ் பண்ணிருக்கன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு அப்படி தோணி இருக்கு. ஆமாண்டி, நான் உன்னை நிறைய மிஸ் பண்றேன் தான், மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தான். ஆனா என்னமோ தெரியலடி, அது என்னோட பிரம்மனோ இல்ல வேற என்னன்னோ என்னால நினைக்கவே முடியல. பிகாஸ் நான் ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்த்தேன்டி. பார்த்தது ஒரு 2-3 செகண்ட் தான் இருக்கும். ஆனா எனக்கு என்னமோ உன் ஃபேஸ் கட் இருந்த மாதிரி தான் தோணுதுடி. ஹிட்லர், இது உன்னோட பிரம்ம தான். ஏன்னா என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்க எப்படி வாய்ப்பு இருக்கு? அதனால சார் இந்த நினைப்பு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிடு போ, டைம் ஆகுது. ஐயோ ஆமா மித்து, நான் ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பசிக்குது வேற, நான் சாப்பிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே ஹிட்லர், எனக்கு கால் பண்றது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பாட்டிக்கு கால் பண்ணு. பாட்டி தான் நீ கால் பண்ணியான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டிக்கு கால் பண்ணி பேசு. ஓகே? ஐயோ ஆமாண்டி, ஜானு வேற நிறைய கால் பண்ணி இருந்துச்சு. சரி ஓகே மித்து, நீ போனை கட் பண்ணு, நான் ஜானுக்கு கால் பண்ணி பேசுறேன். ஓகே ஹிட்லர், பாய். அப்புறம் டேக் கேர். பாய் மித்து, அப்புறம் மிஸ் யூடி, பார்த்து பத்திரமா இரு. ஓகே? ஓகே ஹிட்லர், பாய். என்னாச்சு இந்த வைஷுக்கு ஹிட்லருக்கும்? வைஷுவும் எனக்கு இப்படி தான் சொன்னான். கோவிலில் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தவங்களாம் என்ன மாதிரி சாயலில் இருந்தாங்கன்னு. இன்னைக்கு ஹிட்லரும் இப்படியே சொல்கிறான்னா என்னாச்சு இவங்க 2 பேருக்கும்? 2 பேருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிக்கிட்டுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி எப்படி இன்னொருத்தவங்க இருக்க முடியும்? வைஷுவாச்சும் பரவாயில்ல, என்ன மாதிரி சாயலில் பார்த்ததா தான் சொன்னான். ஆனால் இந்த ஹிட்லர் ஒன்று மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்கிறான். என்னாச்சுன்னு ஒன்றுமே புரியலை. ஆனால் என் ஹிட்லர் என்ன நிறைய மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவனுக்கு இப்படிலாம் தோணுது. மிஸ் யூ ஸோ மச் ஹிட்லர். அவின், உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்படி என்ன அடிக்கடி கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் கேட்கணும், அதான். இங்க பாரு கவின், என்ன பேசணுமோ அது எல்லாமே அன்னைக்கே பேசியாச்சு. மறுபடியும் இதுல பேச என்ன இருக்குன்னு நீ திரும்ப என்ன கூப்பிட்டுட்டே இருக்கா?
நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு என்னமோ அன்னைக்கு நீ பொய் சொன்ன மாதிரி தோணுது. வாட்? பொய் சொன்ன மாதிரி தோணுதா? என்ன பொய் சொன்ன மாதிரி தோணுது? ஆமா, வெற்றி தான் உன் மனசுல இருக்காரு, அவர் தான் நீ லவ் பண்றேன்னு என்கிட்ட நீ என்னமோ பொய் சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. அதான் அதுக்கு என்ன எதுன்னு கேட்கறதுக்காக வர சொன்னேன். என்ன பொய் சொல்லனா? கவின், உன்கிட்ட பொய் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், நீ பொய் தான் சொல்லியிருக்க. ஏன்னா நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணினேன், என்ன ரிஜெக்ட் பண்றதுக்கு உன்கிட்ட வேற எந்த காரணமும் இல்ல. அதனாலதான் இந்த மாதிரி சொன்னா நான் ஒதுங்கி போயிடுவேன் நினைச்சேன். ஆனா மகா, நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்றது பொய்யா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு எப்பவுமே விலக மாட்டேன் மகா. என்ன கவின், உனக்கு இப்படி சொல்ல அசிங்கமா இல்ல? நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் மறுபடியும் என்னை விட்டு விலக மாட்டேனா இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு நீ வேணும்னு அர்த்தம். கவின், என்ன பேசுற நீ? ஹே மகா, கூல். இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஏன் என்ன பைத்தியமாகா? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நானும் ஒரு வாட்டி உனக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டே இருக்க. நான் தான் அன்னைக்கே சொல்லல என் மனசுல வெற்றி தான் இருக்காருன்னு. மறுபடியும் இப்படி சொன்னா என்ன கவின் அர்த்தம்? ஏன்னா நீ சொன்னது பொய்ன்னு எனக்கு தெரியும்னு அர்த்தம். இங்க பாரு மகா, என்ன நீ அவாய்ட் பண்றதுக்காக தான் அப்படி பொய் சொன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு மகா, எனக்கு நீ வேணும். அது நீ எனக்கு வேணும், அவ்வளவுதான். என்ன கவின், தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? ஏய், எல்லாம் தெரிஞ்சு தாண்டி பேசுறேன். ஆபீஸ்ல நீ வந்த முதல் நாள்ல இருந்தே உன் மேல எனக்கு ஒரு கண்ணு. செப்பாடு பட்டாச்சும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் உன் பின்னாடி நாய் மாதிரி லோன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்பவும் சொல்றேன், எனக்கு நீ வேணும். யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியாது. என்னடா சொல்ல? ஆஹா, இப்ப இருக்க என்ன நீ அரைஞ்ச? சி, வாய் மூடு. என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இந்த மாதிரி கேவலமான ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. இத்தனைக்கு மேல என் மனசுல ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் என்கிட்ட இவ்வளவு அசிங்கமா பேசுற நீ. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை? உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை. இனிமே தயவு செஞ்சு என்னை தனியா கூப்பிட்டு பேசுற வேலை வச்சுக்காத. சி, ஏய் நில்லுடி. கவின், என்ன பண்ற? என் கையை விடு. எனக்கு இன்னைக்கு ஒரு பதில் தெரியாம உன்னை விட போறதா இல்ல. கவின், கையை விடுன்னு சொன்ன கையை விடு. முடியாது. எனக்கு இன்னைக்கு ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணும். உன் மனசுல வெற்றி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ கடவுளே, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல. முதல்ல விடு கவின், விடு. நீ என்ன பைத்தியமா நீ? இதுக்கு இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? ஹேய், உனக்காக நான் கேவலமா கூட நடந்துக்க ரெடியா இருக்கண்டி. எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். அதோட நீ பொய் தான் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, நான் பொய் தான் சொல்றேன்? நான் உண்மையை சொல்றேன்னு உனக்கு இப்பவே ப்ரூவ் பண்றேன். நீ வா என் கூட. என்ன இந்த மாமி கவின் சார் கூட வந்துட்டு இருக்கா? என்னாச்சு? இவ என்ன இவ்வளவு கோவமா இருக்கா? கவின் சாரும் இவ்வளவு கோவமா இருக்காரு. 2 பேரும் எதுக்கு இங்கே வராங்க? ஐயோ, ஒன்னும் புரியலையே. பாக்கி என்னடாச்சு? ஏன் அங்கே பாக்குற? நீயே கொஞ்சம் திரும்பி பாரு மச்சான். ஏய் சோஃபி, அங்க பாருடி. பாரு மோனி, நானே வெற்றி ஏற்கனவே ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்கிற கட்டுப்புல இருக்க. இதுல நீ வேற அங்க பாரு இங்க பாரு சொல்லிட்டு இருக்கா. பாரு, ஒர்க் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ சோஃபி, அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம். முதல்ல அங்க திரும்பி பாரு. ஏய், சின்ன இருக்குங்க. என்ன இது? கவின், அந்த மகா, வெற்றி எல்லாரும் எதுக்கு அங்க நிக்கிறாங்க? அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. வெற்றி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மகா, என்ன பேசணும்? என்னடா நடக்குதுங்க? இவனை டக்குன்னு வெட்டியா ஹக் பண்ணிட்டா? மகா, வெற்றி எனக்கு ரோஸ் கொடுத்து, கிரீட்டிங் கார்டு கொடுத்து, கிஃப்ட் கொடுத்து, பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி, வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் ப்ரப்போஸ் பண்ண தெரியாது வெற்றி. ஸோ நான் டேரெக்டாகவே உங்ககிட்ட சொல்கிறேன், ஐ லவ் யூ வெற்றி. ஐ லவ் யூ ஸோ மச். என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. லைஃப் ஃபுல்லாக உங்கள் கூட நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஐ லவ் யூ வெற்றி.